ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த தரிசனத்தின் நேரத்தில் திரும்பவுமாய் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை வேதம் சொல்கிறது. சங்கீதம் 126 அதிகாரம் 5-6 வசனங்கள் சொல்கிறது. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்ப வருவான். இந்த நாட்களிலும் இந்த வசனம் என் இருதயத்திற்கு மிகவும் ஒரு நெருக்கமான ஒரு வசனம். இந்த வசனத்தை நான் அதிக நாள் தியானித்தது உண்டு, அநேக இடங்களிலே பேசினது உண்டு. இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் உங்களோடு கூட திட்டவட்டமாய் பேசுகிற ஒரு தீர்க்க தரிசனத்தின் வார்த்தை, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள். வேதத்துல வாசிக்கிறோம், யோபு தனக்கு உண்டான யாவற்றையும் இழந்து போனார். யோபு தன் வாழ்க்கையில தன்னுடைய பிள்ளைகளை இழந்து போனார். ஆடுகளை, மாடுகளை, ஒட்டகங்களை எல்லாத்தையும் இழந்த போதிலும் அவர்கள் நண்பர்கள் அவரை பரியாசம் பண்ணுகிறார்கள். அந்த பரியாசத்தின் மத்தியிலும் அவர் சொல்லுகிற வார்த்தை வேதம் சொல்லுகிறது. யோபு 16 அதிகாரம் 20 வசனம், என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. என் கண்கள் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. இந்த வசனம் அழகான ஒரு வசனம். நண்பர்கள் எல்லாரும் அவனை பரியாசம் பண்ணுகிறார்கள். எல்லாவற்றையும் இழந்து விட்டாயே, தேவன் தேவன் என்று சொன்னாயே, இன்று எல்லாவற்றையும் இழந்து விட்டாயே. இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கண்ணீரின் பாதைக்குள்ளே நீங்க கடந்து சென்று கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையே என் சிறு வயது முதல் கண்ணீரின் பாதைக்குள்ளே கடந்து செல்கிறேனே, இப்படிப்பட்ட சூழ்நிலைமையா என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை இந்த வேளையில பலப்படுத்துகிற ஒரு வார்த்தை, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள். கண்ணீரோடு உங்களுடைய விதை, நீங்கள் விதைக்கிற விதையானது கண்ணீரோட விதைக்கப்படட்டும். அதாவது இந்த வசனத்துடைய தொடர்ச்சி அநேக நாள் நான் தியானிப்பேன். ஜனவரி மாதம் 5ஆம் தேதி 2020 அந்த ஆண்டில நாங்கள் சபையை கட்டு தீர்மானித்த போது முதல் அந்த இடத்துல அடிக்கட்டு நாட்டி அதனுடைய வேலைகள் ஆரம்பித்த அந்த சூழ்நிலைமைகளை உள்ளூரில் இருந்த சில வாலிபர்களாய் வந்து எங்களிடத்துல ஒரு பெரிய பிரச்சனைக கொண்டு வந்தாங்க. அந்த சமயத்துல ஒரு தம்பி ஓங்கின கையினால என்னுடைய பற்கள் உடைந்து அதுல இருந்து ரத்தம் வடிந்து அன்னைக்கு அழுகையோடு நான் உள்ளே வந்த சபைக்குள்ள, என்ன ஆண்டவரே, இந்த கிராமத்திற்குள்ள ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை செய்யணும், இந்த மக்களுக்கு நற்சேவையை செய்யணும் அப்படின்னு சொல்லிதான் என்னை அழைத்து இந்த இடத்துல கொண்டு வந்தீங்க. ஆனா எதற்கு இந்த ரத்தம் சிந்துதல், இந்த சபையை கட்டணும்னு நினைக்கும் போது ஏன் இப்படி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைமை அப்படின்னு நினைச்சேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த 2020 ஆண்டு அந்த துவக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கோவிட், அந்த கொரோனாவின் நாட்களுடைய துவக்கங்களாக இருந்தது. அந்த சூழ்நிலைமைகள்ல தான் அன்னைக்கு ஈவினிங் நான் சாயங்காலத்துல அந்த சபையில இருக்கிற பிள்ளைகளுக்கு வார்த்தையை கொடுக்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் மாலையில நடக்கிற கூட்டத்துல நான் செய்தி கொடுக்கணும். அப்போ ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, அன்னைக்கு அழுகையோட உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன், அன்னைக்கு நிந்தையோட, அன்னைக்கு அவமானத்தோட, ஒரு பரியாசம், சுற்றி இருந்த மக்களுடைய பரியாசங்கள், இதன் மத்தியில தான் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் என்ன பலப்படுத்தின வார்த்தை, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள். துவக்கம், அற்பமான துவக்கம். அந்த சபையை கேட்ட ஆரம்பிக்கும் போது நிறைய பேருடைய நிந்தனை, நிறைய பேருடைய நிந்தனையான பேச்சு, நிறைய அவமானங்கள், நடு ரோட்டுல அவமானப்பட்டு அந்த ரத்தம் சிந்தப்பட்டது நடு ரோட்டுல. இதெல்லாம் யோசனை பண்ணி கொண்டிருக்கும் போது, ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே இந்த இடத்திற்கு அழைச்சு கொண்டு வந்தீங்க? நீங்க அழைச்ச நோக்கத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றுங்கன்னு சொல்லும் போதுதான் கர்த்தர் அந்த மாலை வேளையில அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து பேசுகிற வேளையில கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள். இன்னைக்கு ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஊழியர்கள் இருக்கலாம், உங்களுடைய ஊழியத்தின் பாதையிலே அநேக நெருக்கங்கள் இருக்கலாம். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற வார்த்தை, கண்ணீரோடு விதைங்க. உங்களுடைய வாழ்க்கையில எப்பவுமே சொல்வேன், என்னுடைய வாழ்க்கையில விதைக்கிற விதை, கண்ணீரோடு விதைக்கிற விதை எது தெரியுமா? ஜெபம் தான். கர்த்தருடைய சமூகத்துல காத்திருப்பதை கண்ணீரோட நீங்க விதைக்க ஆரம்பிக்கும் போது கம்பீரமா இருப்பீங்க.
நான் நிறைய முறை அதை சொல்லும்போது சொல்லுவேன், இந்த நம்ம கிராமங்கள்ல தெரியும், உங்களுக்கு வயற்காடு தெரியும், இந்த வயல்கள் நெல்லெல்லாம் அறுவடை செய்யற வயக்காடு தெரியும். அந்த வயக்காட்டுல பாத்தீங்கன்னா வரப்பு நீ சொல்லியிருக்கும். அந்த ஒரு வயக்காட்டுக்குள்ள போறோம்னா அந்த வரப்புல தான் நடந்து போக முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுக்கு உள்ள நீங்க கொஞ்சம் தள்ளி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சேர்கள் நிறைஞ்சிருக்கும், காலை கீழே வைக்க முடியாது. அப்போ அந்த வரப்புல தான் நடந்து போகணும். ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்துல ஒரு நெல்லை விதைக்க போகிறான் என்று சொன்னா, அவன் அந்த விதை நெல்ல அந்த தலை மேல வைத்து அந்த பாரத்தை தலை மேல வச்சு தூக்கிட்டு போவான். எங்க தூக்கிட்டு போவான் அப்படின்னு சொன்னா, வரப்புல நடந்து தூக்கிட்டு போவான். அவங்களுக்கு ரோடெல்லாம் இருக்காது. நம்ம இந்த வயல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு வயல் விட்டு அடுத்த வயல் வந்து அவங்களுக்கு சொந்தமா இருக்கும். அந்த வயலுக்கு போறதுக்கு ரோடு இருக்காது, வரப்புல தான் நடந்து போகணும். அப்ப அவங்க தூக்கிட்டு போகும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தலையில ஒரு பெரிய மூட்டை, ஒரு 100 கிலோ இல்லாட்டி ஒரு 75 கிலோ இல்ல ஒரு 50 கிலோ நெல் மூட்டையை வந்து தலையில விதை நெல்லை வந்து தலை மேல தூக்கிட்டு போவாங்க. தூக்கிட்டு போகும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதனுடைய பாரம் பெருசா இருக்கும். அதே சமயத்துல அவர்கள் அந்த வரப்புல தான் நடந்து போவாங்க. அந்த வரப்புல நடந்த அனுபவங்கள் எனக்கு உண்டு. அந்த வரப்புல நடக்கும்போது பாத்தீங்கன்னா செருப்பு போட மாட்டாங்க. ஒரு காரணம், வயலுக்குள்ள இறங்கும் போது விவசாயிகள் செருப்பு அணிவதில்லை, அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், அந்த வரப்புல நடந்து போகும்போது செருப்பை போட்டுட்டு போனாங்கன்னா வலிக்கு விழுந்துருவாங்க. அதனால செருப்பை போட மாட்டாங்க. தலை மேல பெரிய மூட்டை இருக்கும், அது நடந்து போங்க. அந்த வயக்காட்டு அந்த சின்ன பாதை, அந்த வரப்பு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில சமயங்கள் முற்கள் இருக்கும், சின்ன சின்ன முள்ளுகள் எல்லாம் அந்த வரப்புல இருக்கும். சில சமயத்துல கொஞ்சம் தவறுனாலும் அந்த சேத்துக்குள்ள விழணும், ஏதாவது ஒரு வயக்காட்டு சேத்துக்குள்ள விழணும். இப்படி கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலைமைகளாம் தலை மேல ஒரு பெரிய பாரத்தை, அந்த நெல் மூட்டைய விதை நெல்லை தூக்கிட்டு அந்த வரப்பின் மேல நடந்து போவாங்க. நடக்க ஆரம்பிப்பாங்க. நடந்து போய் அவங்க இடத்த அடைஞ்சு, அங்க ஏற்கனவே அவங்க உழுது போட்டிருக்கிற அந்த நேரத்துல ஏற்கனவே டிராக்டர் வச்சு உழுதுருக்க இடமா இருக்கட்டும், இல்ல காளைகளை விதைத்து உழுத இடத்துலயா இருக்கட்டும், அவர்கள் விதை நெல்லை தூவ வேண்டும். ஆனா அவர்கள் சிரமப்பட்டு அந்த 50 கிலோ மூட்டைய தலைமையில வச்சு தூக்கிட்டு போவாங்க. அந்த இடம் வரும், அவர்கள் விதைக்க ஆரம்பிப்பாங்க. அவர்கள் தூக்கி அந்த விதையை விதைக்க ஆரம்பிப்பாரு. 1 நாள் ஆகும், 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும். இந்த விதை கொஞ்சம் கொஞ்சமா முளைக்க ஆரம்பிக்கும். முளைக்க ஆரம்பிச்ச உடனே அவர் அதற்கு வேண்டிய நீரை பாய்ச்சி, அதற்கு வேண்டிய மருந்துகளை இல்லாட்ட உரங்கள் எல்லாம் போட்டு அது வளர்ச்சி அடையும். வளர்ச்சி அடையும் போது ஒவ்வொரு நாளும் பார்ப்பாரு, ஒருவேளை அதுல வெட்டுக்கிளியோ இல்லாட்டு ஏதாவது பூச்சிகளோ வந்தாலும் அதுக்கு வேண்டிய மெடிசன் எல்லாம் போட்டு அது வளர ஆரம்பிக்கும். ஒரு நாள் வரும், முதலா அந்த நெல், அவர் தூக்கி எறிந்த அந்த நெல் விதையிலிருந்து அப்படியே நெல் முளைக்க ஆரம்பிக்கும். விதை நெல்லில் இருந்து அந்த நெல் முளைக்க ஆரம்பிச்சு கதிர் வர ஆரம்பிக்கும் போது அவருடைய இருதயத்துல அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். நான் அன்னைக்கு கண்ணீரோடு ஒரு பெரிய மூட்டையை தூக்கிட்டு வந்து விதைச்சேன், அந்த முளைக்க ஆரம்பிச்சிருச்சு, இன்னைக்கு பார் ஒரு கதிர்கள் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த நெல் முத்த ஆரம்பிக்கும் போது அந்த நெல், அந்த நம்ம எல்லாம் சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாடுகளுக்கு போடுற அந்த வைக்கோல் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, அதெல்லாம் அந்த காய ஆரம்பிக்கும் போது அவருக்கு ஒரு சந்தோஷம் வரும். என்ன சந்தோஷம் தெரியுமா, என்னுடைய வயல் அறுவடைக்கு தயாரா மாறிடுச்சு, என் வயல் அறுவடைக்கு ரெடியா இருக்குங்கிற ஒரு சந்தோஷம் அவருக்குள்ள இருக்கும். அவர் எதையும் யோசிக்க மாட்டாரு. அறுவடையின் நாள் வரும். இன்னைக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், இப்போ உள்ள நாட்கள்ல மிஷின் வந்து ஈஸியா அறுத்துட்டு போயிருது. ஆனா அந்த நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு அருவாளை எடுத்து அந்த அருவாளை வச்சுதான் வெட்டி ஒரு மூட்டை கட்டி அந்த மூட்டையை தலை மேல தூக்கிட்டு, அதை ஒரு செம்மாடுன்னு சொல்லுவாங்க, அந்த தலை மேல தூக்கி வச்சுட்டு எந்த இடம் களம் இருக்குதோ அந்த பதரை அடிக்கிற களத்திற்கு நேரம் என்ன பண்ணுவாங்க, கொண்டுட்டு வந்து கல்லு மேல அடிச்சு எடுத்து அதை தனியா நெல்ல தனியா நம்ம சொல்லலாம் அந்த வைக்கோல் அதை தனியா எடுப்பாங்க. அப்போ இந்த அறுவடை நடந்துட்டு மூட்டை கெட்டுவாரு. அந்த ஒவ்வொரு மூட்டையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நெல் மாத்திரம் இருக்காது, அதோட நெல்லோட சேர்ந்து வைக்கோலும் இருக்கும். அதனுடைய வெயிட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் முத நெல் மூட்டையை தூக்கிட்டு போகும்போது 50 கிலோ வெயிட் தான். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 கிலோ மூட்டையா இருக்கும். அந்த அவங்க கெட்டி வச்ச அந்த பெரிய இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொன்றும் 70 கிலோ அப்படி இருக்கும். ஆனா விவசாயம் பண்ணுகிற அந்த நிலத்துல இருந்து அந்த களத்துக்கு வரது வரைக்கும் தலை மேல தூக்கிட்டு வருவாரு. ஒரு முறை இல்ல, 2 முறை இல்ல, அவர் திரும்ப தூக்கிட்டு வந்து களத்துக்குள்ள தூக்கி போடணும். அவர் திரும்ப வந்து களத்துக்குள்ள தூக்கி போடணும். ஆனா இந்த அறுவடையை பார்த்ததுக்கு பின்னாடி இவர் தலையில இருக்கிற வெயிட் தெரியவே தெரியாது.
விதை நெல்லை தூக்கிட்டு போகும்போது அவர் ஒரே ஒரு மூட்டையை தூக்கிட்டு போகும்போது வெயிட்டா பார்த்திருப்பாரு. ஆனா அறுவடையை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த களத்துக்கு தூக்கிட்டு வரும்போது அவர் வெயிட்டை குறித்து ஒரு நாளை யோசிக்க மாட்டாரு. அதான் இந்த வசனம் சொல்லுது, அள்ளி தூவும் விதையை சுமந்து செல்கிறவன் அழுகையோட சுமந்து செல்றான் அரிக்கட்டுகளை. அந்த அரிக்கட்டை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஒரு கம்பீரம் வரம் பாருங்க, நான் அறுவடையை பெற்றுட்டேன். அதே அறுவடையை கர்த்தர் உங்களுக்கு தருவாரு. நீங்க கண்ணீரோடு உங்க வாழ்க்கையில விதைக்கலாம். ஆனா ஒரே ஒரு காரியம் சொல்வேன், கண்ணீரை வெளியிடங்கள்ல விதைக்காதுங்க, கர்த்தருடைய சமூகத்துல மாத்திரம் விதைங்க. கர்த்தருடைய சமூகத்துல உங்க கண்ணீரை விதைக்கும் போது கர்த்தர் கம்பீரமா அறுக்க செய்வாரு. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் நேர்த்தியாய் நடத்துகிறதவன், அவர் நேர்த்தியா நடத்துவாரு. வேதத்திலிருந்து ஒரு வசனம் சொல்லுகிறது, நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 6வது அதிகாரம் 6வது வசனம். என் பெருமூச்சினால் இழைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்லுகிறார், என் பெரு மூச்சினால் இழைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். அவருடைய கண்ணீர். இன்னைக்கு சங்கீதக்காரன் அவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் வடித்த கண்ணீர் தான் கர்த்தர் அதற்கான பலனுக்கான கர்த்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு நான் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய சமூகத்துல நீங்க கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா உங்களுடைய படுக்கை ஒருவேளை ஒவ்வொரு நாளும் கண்ணீரினாலே நனைந்து இருக்கலாம். கர்த்தர் உங்களை கண்ணீரை காண்கிற தேவனா இருக்கிறார். வேதத்துல ஆகாரின் குழந்தையின் கண்ணீரை கண்ட தேவன். வேதத்துல சொல்லிருக்கு, அன்னாளின் அழுகையின் கண்ணீரை பார்த்த தெய்வன் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் அற்புதம் செய்வார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு எப்படி ஒரு விவசாயி விதை நெல்லை தூக்கி போகும்போது அழுகையோட சுமந்து சென்று அந்த அரிக்கட்டுகளை கட்டிட்டு கம்பீரமா வர்றாரோ அதே போலதான் இன்னைக்கு நீங்க விதைத்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஜெபம் என்கிறது விதை. அந்த விதையை விதைத்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் நீங்க ஜெபத்துல விதைக்கிற காரியங்களை உங்க வாழ்க்கையில ஆமென்றோ ஆமேன் என்றோ தர வல்லவரா இருக்கிறார். நீங்க நினைச்ச எல்லா காரியத்தையும் கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். வேதத்திலிருந்து இன்னொரு வசனம், சங்கீதம் 39வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும், என் கண்ணீருக்கு மௌனமாய் இராதேயும். ஆண்டவரே, என் கண்ணீருக்கு மௌனமாய் இராதேயும். இன்னைக்கு நீங்க வடிக்கிற கண்ணீருக்கு நீங்க ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் உம்முடைய சமூகத்துல நான் கண்ணீர் வடிக்கிறேன். ஆண்டவரே, இந்த கண்ணீரை நீங்க கேட்டு மௌனமாறாதுங்க, என் வாழ்க்கையில செய்யுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க திட்டம் வைத்திருக்கிற காரியங்களை என் வாழ்க்கையில செய்யுங்க. இதுதான் கர்த்தர் இடத்துல நாம் கேட்க வேண்டிய ஒன்று. எங்கேயும் போய் கண்ணீர் வடிக்காது. உங்க தேவைகள் இருக்கா? மனுஷர் முன்பதாய் கண்ணீர் வடித்து நிற்காதுங்க. மனுஷர்களுக்கு முன்பதாய் கண்ணீர் வடித்தீர்கள் என்று சொன்னால் ஏளனமா பார்ப்பாங்க. ஆனா தேவனுக்கு முன்பதாய் தேவனுடைய சமூகத்துல நீங்க முழங்கால் படியிட்டு கண்ணீர் வடிக்கும் போது கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டு அதற்கான பதிலை தருவார். வேதத்திலிருந்து இன்னொரு வசனம் சொல்கிறது, சங்கீதம் 56வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வை. ஆண்டவரே, நீங்க ஜெபிக்க வேண்டிய விதம் இப்படிதான். ஆண்டவரே, என் கண்ணீரை உங்க துருத்தியில வைங்க. ஆண்டவரே, என் கண்ணீர் உம்முடைய துருத்தியில் அல்லவா உள்ளது. விசுவாசத்தோட ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க கண்ணீரை காண்கிற தேவன் உங்கள் கண்ணீருக்கான பதிலை சரியாய் அவர் உங்கள் கண்ணீருக்கு ஒரு பதிலை தருவார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. வேதம் சொல்கிறது என்ன ஒரு வசனம், சங்கீதம் 116வது அதிகாரம் 8வது வசனம். என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். அவர் நம்முடைய ஆத்துமாவை மரணத்துக்கும் நம்முடைய கண்ணை கண்ணீருக்கு நம்முடைய காலை இடறுதலுக்கு தப்பு வைக்கிற தேவனா இருக்கிறார். உங்க கண்ணை கண்ணீருக்கு தப்பு வைக்கிறவர். உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் கண்ணீரின் பாதையில நீங்க சென்று இருக்கலாம். உங்க கண்ணீர்ல இருந்து ஆண்டவர் ஒரு களிப்பை உண்டு பண்றார். உங்க கண்ணீரெல்லாம் மாறப்போகுது. இதுவரைக்கும் வடிச்ச கண்ணீருக்கான பலனை இந்த வருடத்துல கர்த்தர் தருவார். இந்த மாதத்துல கர்த்தர் தருவார். இந்த நாளில கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்க கண்ணீருக்கான பலனை நீங்க காண்கிற நாட்களா இருக்கும். வசனம் அதுதான் சொல்லுது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமா இருப்பீங்க. நீங்க கம்பீரமா இருப்பீங்க, சோர்ந்து போகாதுங்க. உங்க கண்ணீருக்கான பதில் இன்றைய தினத்துல கர்த்தர் தருவார்.
தேவனால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, எரேமியா 31வது அதிகாரம் 16வது வசனம், நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நீங்க வடிக்கிற கண்ணீருக்கு உங்கள் கிரியைக்கு தக்கதாய் கர்த்தர் பலன் அளிக்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் பலன் அளிப்பார், அவர் செய்வார், அவர் செய்யாமல் இருக்க மாட்டார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் தீர்மானித்திருக்கிறத கர்த்தர் சரியா செய்து முடிப்பார். என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார். இன்னொரு வசனத்துல நாங்க கடைசியா வாசிச்சு முடிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, மரணம் இல்லை, துக்கமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. முந்தினவைகள் ஒளிந்து போயின என விளம்பினது. நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, வேதம் சொல்லுகிறது இதுதான், அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பா. உங்க கண்ணீர் யாவையும் துடைக்கிறதுக்கு ஒரு கரம் இருக்கு, அது தேவனுடைய கரம், அது ஏசப்பாவுடைய கரம் உங்க கண்ணீரை துடைக்கும். ஒருவேளை அநேக நிந்தைகள், அநேக அவமானங்களுக்கு நேராக உங்கள் வாழ்க்கை கடந்து செல்லலாம். கர்த்தர் உங்கள் கண்ணீரை மாற்றுகிற தேவன். உங்க கண்ணீரை கர்த்தர் கம்ப்ளீட்டா துடைப்பாரு. உங்க கண்ணீரின் நாட்கள் முடிந்து போனது, உங்க துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போனது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு பகுதி தான். மார்த்தாளும் மரியாளும் தன் சகோதரன் இறந்து போனான் என்கிற ஒரு வேதனையோடு இருந்தார்கள். லாசரு மரித்து போனார். இயேசு அவனை குறித்து கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார். ஆனாலும் அங்க ஒரு அற்புதம் நடந்தது. அவர்களுடைய விசுவாசம் பாத்தீங்கன்னா, அவங்க சொன்னாங்க 4 நாள் ஆயிடுச்சு, நாரி போயிருக்கும். ஆனா அந்த நாரி போன சரீரத்தை ஆண்டவர் உயிரோட கொண்டு வந்தார். அவருடைய வாழ்க்கையில அன்னைக்கு பட்ட கண்ணீருக்கான பலனை கர்த்தர் செஞ்சாரு. உங்க வாழ்க்கையிலும் ஒருவேளை இழப்பின் நிமித்தமாய் நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்கள் கண்ணீரை மாற்றுகிற நாள். கர்த்தர் உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். வேதம் அதுதான் சொல்கிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கம்பீரமா அறுக்க செய்வார். இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் ஏற்கனவே சொன்னது போல வேதம் சொல்கிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள் என்ற தினத்திலும் நம்மோடு கூட போதகர் ஜேம்ஸ் அவர்கள் இருக்கிறாங்க. இவர்கள் தாளம்பள்ளம் என்கிற ஒரு கிராமத்துல, வந்தவாசி தாலுகாவில் தாளம்பள்ளம் என்கிற கிராமத்துல ஊழியம் செய்து வருகிறார்கள். 2019வது ஆண்டு இவர்கள் ஊழியத்தை அந்த இடத்துல ஆரம்பித்தார்கள். அந்த கிராமம் ஒரு சின்ன ஒரு குக்கிராமம், அநேக மக்கள் இல்லை, ஒரு சில குடும்பங்களே அந்த கிராமத்துல உண்டு. அப்படிப்பட்ட ஒரு கிராமத்துக்குள்ளாய் சென்று ஊழியத்தை தொடங்கினார்கள். நிறைய இடங்கள்ல நிந்தைகள், நிறைய இடத்துல அவமானங்கள். பொதுவாக நாங்க உங்களிடத்துல சொல்லணும்னா, இந்த கிரைஸ்ட் ஃபார் இந்தியா ஊழியத்துல இணைந்திருக்கிற அநேக போதகர்களுக்கு சபைகள் கிடையாது. இவர்களுடைய சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா வீதிகள் தான். நிறைய இடங்கள்ல வீதிகள்ல தான் சபை நடத்திட்டு இருக்காங்க. மழை பெய்தது என்று சொன்னா சபையை நடத்த முடியாது, அப்பேற்பட்ட சூழ்நிலைமை. ஆனா வீட்டுல கண்ணீர் வடித்த நாட்கள் அநேகம் உண்டு. நிறைய சமயங்கள் அந்த மழை பெய்யும் போது, இல்லாட்டி ஏதாவது ஒரு எதிர்ப்பை சந்திக்கும் போது அவர்கள் வீட்டில உட்கார்ந்து அழுது கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்த நாட்கள்ல அநேகம் உண்டு. 2019 ஊழியத்தை இந்த கிராமத்துல ஆரம்பித்து இதுவரைக்கும் அவர்களுக்கு சபைக்கான இடம் இல்லை. ஆனா கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கர்த்தர் இவர்களுடைய கண்ணீரை கண்டு ஒரு பழைய ஒரு வீட்டை, அதாவது அந்த நாட்கள்ல எம்ஜிஆருடைய நாட்கள்ல இந்த குரூப் ஹவுஸ் வீடுன்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு வீட்டை கர்த்தர் இவர்களுக்கு வாடகைக்கு கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு நாங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றோம். ஏன் அப்படின்னா, இத்தனை வருடங்கள் அந்த கிராமத்திற்குள்ள வாடகைக்கு கூட இடம் கிடைக்காது, ஆனா இப்போ கொடுத்திருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் இவர்களுடைய கண்ணீரை கண்டு இன்னைக்கு அந்த இடத்த கொடுத்திருக்கிறாரு. அந்த பிக்சர்ஸ் உங்களுக்கு நாங்க டிஸ்பிளே பண்றோம், அதை நீங்க பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட ஊழியங்கள் கிராமங்கள்ல அதிகமாய் நடந்து கொண்டிருக்கு. அநேக ஊழியர்கள் இருக்கிறாங்க மறைவாய்.
அப்போ நான் ஒரே ஒரு காரியம் யோசனை பண்ணேன், இவர்களை உங்களுக்கு முன்பதாய் கொண்டு வரணும். ஏனென்று சொன்னால் இந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய பில்டிங். இதை திரும்ப நாங்கள் ரீமாடல் பண்ணுறதுக்கு பாஸ்டர் ஜோ பண்ணிட்டு இருக்காங்க. தேவைகள் அதிகமாக உண்டு. அதை குறித்து ஒரு சில காரியங்கள் அவர்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. அவர்கள் பகிர்ந்து கொண்ட பின்பு நாங்கள் உங்களுக்காய் ஜெபித்து நாங்கள் முடிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பாஸ்டர் சொன்னது போல் 2019 அந்த தாழம்பள்ளம் என்ற பகுதியில் அப்போ எனக்கு திருமணம் ஆகலை. தனியாக அங்கே ஊழியத்துக்கு நான் புறப்பட்டு போயிருந்தேன். ரொம்ப குக்கிராமம் அது. அந்த கிராமத்தில் போய் நாங்கள் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தோம். தனியாக தான் போயிட்டு வந்துட்டுருப்பேன். எனக்கு இந்த தனிப்பட்ட முறையில் அந்த ஒரு ஊழியக்காரங்களே இல்லை அப்போது. அதனால் நான் தனியாக தான் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் 2022 அன்றைய கிருபையினால் எனக்கு திருமணம் ஆகி 2022 நாங்கள் குடும்பமாக அங்கே சென்று அங்கே ஒரு சின்ன ஒரு வீட்டை வாடகை எடுத்து அங்கே நாங்கள் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தோம். என்னுடைய மனைவி, இவங்க பேர் ஸ்டெல்லா மேரி. நாங்கள் எல்லாம் குடும்பமாக சேர்ந்து அங்கே ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தோம். அது ஒரு ரொம்ப சின்ன கிராமம். 24 வீடுகள் தான் இருந்தது முதல் தடவை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்க வர ஆரம்பித்தாங்க. ரெண்டாவது, அதை சுற்றி அநேக கிராமங்கள் உண்டு. நாங்கள் ரொம்ப காலமாக ஒரு பழைய வீடு, இப்போ கிடைச்சிருக்க வீடில் பழைய வீட்டுக்கு முன்பாக அவங்க சென்னையில் இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு முன்பாக தான் நாங்கள் வறண்டாவில் வச்சு அந்த ரோட்டுக்கு பக்கத்துலேயே நாங்கள் சபையை நடத்தியிருந்தோம். ஜனங்க வருவாங்க. ஆனால் கொசுக்கடி, சில நேரத்தில் மழைலாம் வரும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும். சில நேரத்தில் ரொம்ப அதிகமாக மழை வரும்போது ஜனங்க போயிடுவாங்க. சில நேரத்தில் கொஞ்சமாக மழை வரும்போது தூரல்லையே நின்றுலாம் ஆராதனை பண்ணியிருக்கோம். நாங்கள் அப்படிலாம் போயிட்டு அந்த ஒரு கிராமத்தில் போயிருந்தோம். கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் எனக்குள்ளே ஒரு பாரம். என்ன பாரம்னாக்கா, நியாயாதிபதிகள் 5:7 சொல்கிறது போல், நான் எழும்பாவிட்டால் எப்படி இந்த கிராமத்தை சந்திக்கப்படும் அப்படின்ற ஒரு தெபர்களுக்கும் இந்த பாரத்தை கர்த்தர் எனக்குள்ளே கொடுத்தார். அதாவது அப்படி தான் நானும் என் மனைவி இணைந்து அங்கே சுற்றி இருக்கிற அந்த தாழ்பலத்தை சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களும் 20 கிராமங்கள் நாங்கள் கணக்கெடுத்து சர்வே பண்ணி அங்கே எல்லா கிராமங்களும் போய் நாங்கள் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தோம். கர்த்தர் கிருபையினால் ஒரு 15 கிராமங்களுக்குள்ளே நீங்கள் அங்கே ரீச் பண்ணியிருக்கிறோம். இப்போது ரொம்ப நாளாக அங்கே ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா சில நேரத்தில் ஜனங்க வரமாட்டாங்க வேறு ஒரு வீட்டில் நடத்தும் போது. அப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் அங்கே கண்ணீரோடு ஜெபிச்ச நாட்கள் உண்டு. எங்களுக்குன்னு சபை இல்லையா ஆண்டவரே, ஜனங்கள் உட்கார்றதுக்கு நல்ல ஒரு சபை இல்லையே அப்படின்னு ரொம்ப நாளாக நாங்கள் ஜெபித்தோம். ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்டு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையில தான் நான் ஒரு ஊழியத்திலேருந்து வந்துட்டு இருக்கும்போது என் சர்ச்சுக்கு வருகிற விசுவாசி முகில் என்பவர் அங்கே ஒரு வீட்டை பேசியிருக்கிறாரு. பேசி முடிச்சதுக்கப்புறம் ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் இது போல் ஒரு வீடு கிடச்சிருக்குன்னு போய் பார்த்தோம். அந்த வீடு நிறைய பேர் பயங்காட்டினாங்க. உள்ளே நிறைய பாம்புலாம் இருந்தது. நாங்கள் அடித்தோம். நாகப்பாம்பெல்லாம் நிறைய இருந்தது. அடிக்கும் போது பரவாயில்ல, நம்ம அதை க்ளீன் பண்ணிட்டு நம்ம அதை செய்ய ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு அந்த வீட்டை திறந்து உள்ளே போனோம். எல்லாம் ஃபுல்லாக ரொம்ப பாழஞ்சு போய் கிடக்குது. மேலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா சீலிங்லாம் உடஞ்சி போய் கிடக்குது. நாங்கள் உள்ளே என்ட்ராகிற மேலேருந்து சீலிங்கில் இருந்த அந்த ஓடெலாம் அப்படி விழுது. ஸோ அதை ரீமால் பண்ணுறதும் நாங்கள் முடிவு எடுத்துருக்குறோம். வருகிற நாட்கள் இருந்து அதோடைய ஒர்க் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே அதை நாங்கள் கட்டி முடிக்கலாம். அது கொஞ்சம் மேலே இருக்கிற பூச்சி வேலை, கீழே கொஞ்சம் தரலாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் தர வலிக்கணும். அதுக்கு கீழே வெளியே கொஞ்சம் மண் கொட்டும். இப்படி அநேக வேலைகள் அங்கே இருக்குது. அந்த கிருபையினால தான் எங்களுக்கு அந்த இடத்த கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இன்னும் தொடர்ந்து அநேக கிராமங்களில் சில இடங்கள் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். எங்கள் ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். எங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஊழியத்தில் இப்படிப்பட்டதான ஒரு நல்ல காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு செய்திருக்கிறார். நான் கர்த்தருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லுகிறேன். ஏன்னா சில நேரத்தில் என் சர்ச்சுக்கு வர ஜனங்கள் கேட்குற கேள்விகளை பதில் சொல்ல முடியாது. பாஸ்டர் எவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணிட்டுருக்குறோம், கிட்டத்தட்ட உங்களுக்கு திருமணமாகி 2 வருடங்கள் ஆகுது, நீங்கள் ஊழியத்துக்கு 6-7 வருடங்கள் ஆகுது, இன்னுமே சபை இல்லையே, நாங்கள் ஒன்றும் எத்தனை நாள் வெளியே உட்காந்து ஆராதனை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக. ஜனங்க அடிக்கடி கேட்பாங்க. அவங்க கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. நானும் என் மனைவியும் வீட்டில் கண்ணீரோடு உட்காந்து அழுவோம், ஆண்டவரே எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படின்ட்டு. ஏன்னா கிராமன்றதுனால நிறைய பேர் ஒரு மாதிரியாகவும் பேசுவாங்க. அந்த நிந்தையான பேச்செல்லாம் கேட்டு நாங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் எங்களை நடத்துவார் அப்படின்ற ஒரே ஒரு நெடுநாள் காத்திருப்பு இருதயத்தை இழைக்க பண்ணோம். விரும்பினது ஜீவ விருட்சம் போல் இருக்கின்ற வசந்தின்படி இந்த ஒரு சின்ன வீடு எங்களுக்கு வாடகை வந்தது. எங்கள் இதயத்தை அந்தளவுக்கு ஒரு குளிர பண்ணுது. அதனால் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த சாட்சிகளை கூட உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. நீங்கள் கேட்டது போல அநேக ஆண்டுகள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு, ஏன்னா கிராமங்களில் நாங்கள் நடத்தும் போது நிறைய கிராமங்களில் கேட்பாங்க, என்ன ஐயா என்ன ரோட்லேயே உட்கார வச்சுட்ருக்கீங்க, எப்போ தான் நீங்கள் சர்ச்சை கேட்டுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஒருவேளை ஏதாவது ஒரு கிராமத்தில் ஒரு காமனாக ஒரு மீட்டிங் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சர்ச்சுக்கு பில்டிங்குள்ளே கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால், திரும்ப அவங்க அந்த சர்ச் பில்டிங்கை பார்த்தா அந்த சர்ச் பில்டிங்க்கு போயிடுவாங்க.
எங்களுக்கு வர நாங்க கஷ்டப்பட்டு அவர்களுக்கு விதைச்ச விதையானது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நின்று போயிடும். அந்த அறுவடை வந்து வேற ஒரு பாஸ்டர் எடுத்துக்குவார். ஏன்னா எங்களுக்கு சபைக்கான கட்டடம் இல்லை அப்படிங்கிறனால நிறைய கிராமங்கள்ல அது நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கு வர 110 கிராமங்கள்ல ஒரே ஒரு கிராமத்துல தான் சர்ச் இருக்கு. 110 கிராமத்துல கிட்டத்தட்ட ஒரே ஒரு கிராமத்துல தான் சர்ச் இருக்கு. மற்ற 109 கிராமங்கள்ல சர்ச் இல்லை. அதனால நீங்க ஜெபம் பண்ணுங்க. நாங்க கண்ணீரோடு இந்த ஊழியத்தின் பாதையில விதைக்கிறோம். கர்த்தர் கம்பீரமா இருக்க செய்வார். உங்களுடைய ஜெபங்களும் எங்களுக்கு அதிகமாய் தேவை. அதே சமயத்துல கர்த்தர் இந்த நாட்களிலும் இந்த நாளிலும் உங்களுக்கு முன்பதாய் பாஸ்டர் நான் சாட்சியா கொண்டுட்டு வந்த காரியம் ஒன்னே ஒண்ணுதான். கர்த்தர் கண்ணீரை கேட்கிறவர், கண்ணீரை காண்கிற தேவன். அவர் கண்ணீருக்கான பதிலை கொடுக்கிற தேவன் உங்க வாழ்க்கையிலும் செய்வார். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இத்தனை நாள் நாங்கள் கண்ணீரோடு ஜெபித்த ஜெபத்திற்கான பலனை எங்களுக்கு கர்த்தர் கொடுத்தீங்க. அதே போலதான் இன்னைக்கு இதற்கு முன்பதாய் இதுவரைக்கும் சத்தியத்தை கேட்டு இந்த தொலைக்காட்சி முன்பதாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்க அற்புதத்தை நீங்க செய்யும்படி நாங்க கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. அவர்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் கண்ட துக்கத்தின் நாட்கள் முடிந்து போகட்டும், துன்பங்கள் எல்லாம் போகட்டும் ஆண்டவரே. கண்ணீர் வடித்த நாட்கள் எல்லாம் முடிந்து போகட்டும், கண்ணீருக்கான பலனை காணட்டும் ஆண்டவரே. ஆகாரின் குழந்தையின் அழுகுரலை கேட்டு எப்படி தண்ணீரை நீங்க காண்பித்தீங்களோ அதே போல இவர்களுக்கு உங்களுடைய இரட்சணியத்தை இவர்கள் கண்கள் காணும்படி செய்யுங்க ஆண்டவரே. இவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும், குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும். ஆசீர்வதிக்கிறோம். உங்க கண்ணீரின் நாட்கள் முடிந்து போகட்டும். ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உங்க ஜெபத்தை கேட்டு அதற்கான பதிலை கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. அன்பிற்குரியவர்களே, எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் பிரின்ஸ்லின் மெர்னால், கிரைஸ்ட் ஃபார் இந்தியா சர்ச், எழுமையின் கோட்டூர், காஞ்சிபுரம். செல்போன் 9962226729. இமெயில் princelymernaal@gmail.com.